மற்ற மாவட்டங்கள்ல சொல்லலாம். நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு போயிடுவேன், அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன்னு. கிழக்கு மாவட்டத்தை அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அடிக்கடி வருவேன். என்னுடைய ஒருத்தருடைய பிரச்சாரம் பத்தாது. பாகமுகர்கள் வந்திருக்கீங்க, கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் அடுத்த 6 மாசத்துக்கு மறந்துடணும். நாம இப்ப அத்தனை பேரும் ஒரே அணி, கலைஞர் அணி. அடுத்த 6 மாசம் மக்களை தினமும் சந்திக்கணும், நேருக்கு நேரா சந்திக்கணும், அவங்க வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணணும். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனை, சில கட்சிகள்லாம் இப்ப புதுசு புதுசா வந்திருக்கு. கொள்கைனா என்னன்னு கேட்கறான், அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா. அவங்களுக்கெல்லாம் திமுக உடைய கொள்கையை பத்தி நீங்க பேசணும். இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக, நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு உயர் தியாகம் பண்ணியிருக்கிறோம், இதையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? முக்கியமா மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்க தான் எந்த கொள்கையும் இல்லாம ஏதோ வந்தோம் விசில் அடிச்சோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க. நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூட்டின கூட்டம் கிடையாது, கை தட்டுறதுக்காக கூட்டம் கிடையாது. இது கொள்கை கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மக்களுக்காக, மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் 4 வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு எலெக்ஷன் வருதா வா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது. அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்திச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள். கழகத்திற்காக உழைத்த நேற்று திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, எனக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னே மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்தில் பேசுறாரு, பேருங்க அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு. கீழே இருக்கவங்க தான் அண்ணா என்ன அது அவர் இல்லைண்ணே. ஐயோ திரும்பி பார்த்துட்டு சாரி இது வந்து இவர் எம்ஜிஆர் தானே இவரு. நேற்று தொலைக்காட்சியில இதெல்லாம் லைவ்ல வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்படி கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான். எம்ஜிஆரை பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி.